ஒரு காலத்தில் அரிதாக பார்க்கப்பட்ட டிராகன் பழங்கள் இப்போது மிக எளிதாக சூப்பர் மார்க்கெட் மற்றும் கடை வீதிகளில் கிடைக்கிறது. இந்த பழத்திற்கு தமிழகத்தில் நல்ல வரவேற்பு இருப்பதால் பல விவசாயிகள் இந்த பழங்களை சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த பழ சாகுபடிக்கு தோட்டக்கலைத்துறை மூலம் பல மானியங்கள் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த டிராகன் பழ சாகுபடியில் லட்சக்கணக்கில் லாபம் பார்க்க முடியும் என்கிறார் தோட்டக்கலை அலுவலர் ராஜலட்சுமி. மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். நான் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டாரத்தில் தோட்டக்கலை அலுவலராக பணிபுரிஞ்சிட்டு வரேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது வகையான ஒரு பழப்பயிர் சாகுபடி தோட்டக்கலை துறை மூலயமா மானியத்தில் எப்படி பெறுவது, அது பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் ஒப்படைக்க வேண்டும், அதெல்லாம் பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான பயிராக நெல், கரும்பு இந்த மாதிரி இந்த மாதிரி கிராப் தான் அதிகமாக பயிர் செஞ்சுட்டு வராங்க. அதை நம்ம ஒரு மாற்று பயிர் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு புது வகையான ஒரு பழப்பயிர் சாகுபடியை தோட்டக்கலை துறையின் மூலயமா எப்படி பெறுவது, அதில் மானியம் பெறுவதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிராகன் பழன்றது பார்த்திங்கன்னா தமிழில் கமலம் பழம்னு சொல்லுவாங்க. இது ஒரு கள்ளிச்செடி வகையை சார்ந்தது. நம்ம கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி களிப்பழம் இருக்குது இல்லைங்களா, அதோடைய எக்ஸாக்டிவ் வெரைட்டி தான் இது. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனுடைய உற்பத்தி அளவு கம்மியாக தான் இருக்குது. நமக்கு கிடைக்கிற பழங்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணி அதை தான் மார்க்கெட்டில் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதை நம்ம முறியடித்து நம்ம தமிழகத்திலேயே அதை விளைவிக்கணும். விவசாயிகள் அதை அதிக முறையில் பயிர் செஞ்சு மானியத்தில் பயிர் செய்து பலன் பெறணுன்றதுக்காக தான் தோட்டக்கலை துறையின் மூலமா பரப்பு விரிவாக்கத்தில் பார்த்திங்கன்னா தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழே நம்ம ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா 96,000 ரூபாய் மானியத்தில் நம்ம வழங்கிட்டு வரோம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் குஜராத்து, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தான் அதிக அளவு பயிர் செஞ்சுட்டு வராங்க. நம்ம தமிழகத்தில் குறைவான அளவில் தான் இருக்குது. இதனோட உற்பத்தியை நம்ம தமிழக அளவில் விவசாய மக்கள் உற்பத்தி திறன் அதிகப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பழப்பயிர் சாகுபடி நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த டிராகன் பழம் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். அதனுடைய தோல் மற்றும் சதைப்பற்று வச்சு நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிற தோல், வெள்ளை நிற சதைப்பற்று, இளஞ்சிவப்பு நிற தோல், இளஞ்சிவப்பு நிற சதைப்பற்று, மஞ்சள் நிற தோல் மற்றும் வெள்ளை நிற சதைப்பற்று 3 வகையாக பிரிக்கலாம். இதில் அதிக அளவில் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறது பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிற தோல் மற்றும் இளஞ்சிவப்பு நிற சதைப்பற்று வகை தான் அதிக அளவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இதனுடைய சீதோஷ்ண நிலைன்னு பார்க்கும்போது நமக்கு வெப்பநிலை 30லிருந்து 40 டிகிரி செல்சியஸ் போதுமானதாக இருக்குது. இது வெப்பமண்டல பகுதிகளில் கூட வளர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மண் பார்க்கும்போது அதிக வடிகால் அமைப்பு நிறைந்த மண் வளமாக இருக்கணும். இது இப்போ ஃபார்மர் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் அவங்களுடைய நிலங்களை கல்டிவேட் செய்யாமலே வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டால் தண்ணீர் பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கரடு முரடான கல்வகைகள் அந்த மாதிரி நிலங்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்தாமலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு பயிர் சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த பயிர் அதிக தண்ணீர் தேவைப்படாது. இப்போ நம்ம ஒன்ஸ் ஒரு வாரத்துக்கே ஒரு முறை தண்ணீர் விட்டாலே போதுமானது. மழைக்காலங்களில் தண்ணீரே தேவையில்லை, அந்த மழையோடைய நீரளவே போதுமானதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த பயிர் வச்சுட்டு சொட்டு நீர் கூட மானியத்தில் மைக்ரோ இரிகேஷன் திட்டத்தின் மூலமாக சொட்டு நீர் கூட தோட்டக்கலை துறையின் மூலமாக வழங்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஹெக்டருக்கு 1,35,000 வரைக்கும் மானியத்தில் நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதனுடைய நடவு முறைன்னு பார்க்கும்போது இது கட்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தண்டுகள் மூலயமா தான் இதனுடைய இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 1111 போல் மெத்தட்னு சொல்லுவோம். சிமெண்ட் தூண் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம். இந்த தூண் மூலயமா தான் இதை நம்ம கல்டிவேஷனே பண்ண போகிறோம். ஒரு தூணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 தண்டுகள் நடவு செய்வோம். அப்போ ஒரு ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா 4444 செடிகள் நமக்கு தண்டுகள் தேவைப்படுது. இது ஒரு 5 to 6 அடி தூண் நம்ம நிலத்தில் ஊன்றி ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் இதை எரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடியை நட போகிறோம். அதனுடைய நுனியில் பார்த்திங்கன்னா அந்த போலோடைய நுனியில் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்னால உலோக வட்ட வடிவ அமைப்பை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது தாங்கி வளர்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். ஸோ அந்த செடியை நம்ம அந்த தூணோடு சேர்த்து கட்டும்பொழுது என்ன ஆகுதுன்னா காற்று அடித்தா கூட நமக்கு சாயறதுலாம் இருக்காது. பார்த்திங்கன்னா நம்ம நடவு செய்து 15லிருந்து 18 மாதங்களில் நம்ம அறுவடைக்கு தயாரான நிலைக்கு வந்துடும். இப்போ அறுவடைன்னு பார்க்கும்போது நமக்கு நட்டு 1 வருடத்துலேருந்தே நம்மளுக்கு அறுவடை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு நிலையான
மகசூல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எக்கனாமிக் ஈல்டு, அது எப்போ நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு நிலையான மகசூல் வந்து கிடைக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டன் அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 5 வருடத்துக்கு மேலான பயிருன்னு பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 டன்னேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து ஹெக்டருக்கு வந்து மகசூல் பெறலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மயிலம் வட்டாரம், மரக்காணம் மற்றும் மேல்மலையனூர் வட்டாரங்கள்லாம் வந்து விவசாயிகள் வந்து இப்போ சாகுபடிக்கு இறங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை பெறுவதற்கு டிஎன் ஹார்ட்நெட் அல்லது உழவன் செயலியின் மூலமாக பதிவு பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம், வட்டார அளவிலான தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகி நீங்கள் பயன்பெறலாம். இந்த திட்டங்களை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, சிட்டா, அடங்கல், ஆதார் கார்டு நகல், குடும்ப அட்டை நகல், பேங்க் பாஸ்புக் நகல், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்துட்டு தேவையான ஆவணம், சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து விவசாயம் டிராகன் பழ உற்பத்தி செய்யணும், பயிர் சாகுபடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வயலாய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க அந்தந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வட்டார அளவிலான உதவி தோட்டக்கலை அலுவலகத்தை வந்துட்டு அணுகி நீங்கள் வந்து விசிட் செய்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. நீங்கள் அது மூலயமா வந்துட்டு நீங்கள் அந்த வயலாய்வை மேற்கொண்டு கூட நீங்கள் வந்து அரசு மானியத்தை வந்து பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கேஜி வந்துட்டு 200லேருந்து 250 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது. இதுவே வந்துட்டு நீங்கள் பீக் சீசனில் ஒரு 150 போகுதுன்னா, விளைச்சல் கம்மியாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு 250லேருந்து 300 வரைக்கும் கூட வந்து ஒரு கிலோ போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, முதலீடு போடும்போது ஒரு 4லேருந்து 5 லட்சம் வந்து ஹெக்டருக்கு வந்து செலவாகும். ஆனால் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறமே அப்படின்னு பயப்பட வேண்டாம். அந்த செலவை வந்துட்டு நீங்கள் 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் மீட்டெடுத்துடலாம். அதுவும் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வந்துட்டு பனிப்பயிர்னு சொல்லக்கூடிய நரிப்பயிர், இதெல்லாமே வந்துட்டு உளுந்து, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கமாக கூட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு ஹெக்டரில் 5 வருடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 15லேருந்து 20 டன் வந்துட்டு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டன்னுக்கு நம்ம வந்து 2 லட்சம் பார்க்கும்போது நீங்கள் 10 டன்னுக்கே நீங்கள் 20 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதில் லாபம் பார்க்கலாம். அது வந்து நீங்கள் 3 வருடத்துலேருந்தே வந்து இந்த லாபத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பயிர் வந்து பண்ணுறதுக்கு வந்து பயப்பட வேண்டாம். விவசாயிகள் வந்து ரெகுலராக நெல், கரும்பு, வெண்ணெய் இந்த மாதிரி வந்து ரெகுலரான ஒரு பயிர் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு மாற்று பயிராக ஒரு புது வகையான ஒரு பழப்பயிரை வந்துட்டு அறுவடை செஞ்சால் அவங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், நல்ல லாபம் பார்த்து விவசாயத்தை முன்னேற்றலாம்.